குழந்தைகளுக்கு அவர்களால் அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேச முடியாது, அது நம்ம தான் பேசி ஆகணும். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அறவழியில தான் இதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கணும். அதனால நான் இதில் என்ன ஒரு முடிவாக இருக்கேன்னா, இதில் அவங்க ஒரு தீர்வு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் தமிழக அரசாங்கத்தோடு தமிழ்நாடோடு உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதை நெகோசியேட் பண்ணுங்க, டேபிளில் உட்காந்து பேசுங்க, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது பேசுங்க. ஆனால் கல்விக்கான நிதி உதவி, அந்த நிதியை எங்களுடைய மக்களிடமிருந்து பெற்று தந்த வரியை நிதியாக திருப்பி தருவதில் ஏதாவது பாதகம் விளைவிப்பது சரியல்ல. இதை உடனடியாக ஒன்றிய அரசு வித்ட்ரா பண்ணணும். அது வரைக்கும் இங்க நாங்க ஒரு கால வரையற்ற உண்ணாவிரதம் தொடங்க போகிறோம். அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, அது நானே நான் தான் உட்கார போறேன். அது எத்தனை காலம் ஆனாலும் சரி, அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரப்போவதில்லை. ஒன்றிய அரசாங்கத்திற்கு இதை நாங்கள் ஒரு சேலஞ்சாகவே பார்க்குறோம். தமிழ்நாடு குழந்தைகளின் நலமா இல்லை உங்களுடைய அராஜக போக்கின் ஒரு மெத்தனமா என்பது இந்த போராட்டத்தில் தெரிஞ்சிடும். அதனால என்னுடைய மறுபடியும் வேண்டுகோள் என்னன்னா, இந்த தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நெகோசியேட் பண்ணணும். எதை ஒத்துப்போம் எதை ஒத்துக்க மாட்டோம்ன்றதை டேபிளில் நெகோசியேட் பண்ணணும். இதை பண்ணி தான் அதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்ற அந்த டிமாண்டோட இந்த காசை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும், இந்த ரிலீஸ் பண்ணுற டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் இங்கே நாங்கள் ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்ற அறிவிப்பை இன்னைக்கு அறிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இது இன்றைக்கல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச மொழி இதுதான். சுதந்திர போராட்டத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய போராட்ட விதானங்கள் இதுதான். அதனால எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்குகிறோம்.